இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுவம் டூன்றது வந்து இது ஒரு தனி படமாவோ இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைசி மூவி மாதிரி வேற கதை வேற ஹீரோ அப்படின்றதுலாம் இல்லை. இதுலேயும் அதே விஜய் சேதுபதியோட கேரக்டர் இந்த படத்தை கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சினிமாவில் இருக்க பல பெரிய மனிதர்கள் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருக்கவே கூடாத ஒரு படம் அப்படின்ற அளவுக்கு புதுவம் டூன்றது வந்து 1990களில் ஆரம்பித்து சூதுவம் முடிஞ்சதுக்கப்புறமா 24 இந்த கதையை சூதுவம் 2 படம் அப்படின்றது வந்து சூதுவம் படம் எடுக்கும் போதுலேருந்தே இருக்கிற இந்த ஐடியா. இது வந்து சூதுவம் படம் ஆரம்பித்து நாங்கள் படம் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிருக்க டயத்தில் நலன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் வந்து நலன் இந்த படத்தில் வந்து மற்ற படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த படம் வந்தாலும் கடைசியில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதோடு இந்த படம் வந்து ஒரு மொராலிட்டியாக வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரியும் அவங்க ஃப்ரீ ஆகிட்ட மாதிரியும் இருக்கே, நாளைக்கு நம்ம யாரையும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னாங்க. கேட்டேன், இல்லை சார் இது வந்து இந்த படத்தை கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்த மொராலிட்டி விஷயத்தில் அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னையும் பயங்கரமாக அந்த சூதுவம் வந்த சமயத்தில் மக்கள் பயங்கரமாக அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், சினிமாவில் இருக்க பல பெரிய மனிதர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சரியில்லாத ஒரு எடுத்துருக்கவே கூடாத ஒரு படம் அப்படின்ற அளவுக்கு அதை விமர்சனம் பண்ணாங்க என்கிட்ட. அது அப்போ நான் இதை வந்து நாங்கள் முதலே பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல என்கிட்ட சொன்னார், நான் சார் இந்த படத்துக்கு அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு படமாக நான் வந்து கன்சீவ் பண்ணலை. இது வந்து ஒரு 3 படமாக தான் இதை நான் கன்சீவ் பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரையாலஜியாக தான் இதை கன்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு படம் எடுக்கணும், 3வது படமாக சூதுவம் தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து தான் சார் முடிக்கணும். அந்த 3 படம் முடிக்கும் போது தான் இந்த முடியுமே வந்து அவங்களால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ சூதுவம் முடிச்சுட்டு நானும் நலனும் சூதுவம் 2க்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில், சார் இந்த கதையை வந்து என்னால் எழுதுறதுக்கு எனக்கு இன்றைக்கி இருக்கிற நான் சூழ்நிலை என்னால் எழுத முடியல, அதனால் நம்ம ரீமேக் எடுத்து வாங்கி வச்சுருக்கேன், காதல் கடந்து போகுமா அதை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம இந்த சூதுவம் 2 எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகே நல்லா, ஏன்னா நான் காதல் கடந்து போகும் நாங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போதே அது சூதுவம் 2வாக தான் ஆரம்பித்தோம். அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆஃபீஸ் போட்டது ஒர்க் நடந்தது எல்லாமே சூதுவம் 2க்காக தான் அது வந்து அந்த டயத்தில் ஒர்க் ஆரம்பித்தது. அவர் வந்து என்னால் ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார் இந்த சூழ்நிலையில், அதனால் நம்ம காதல் கடந்து போகும் எடுத்தலாம், பின்னாடிக்கு நம்ம இந்த சூதுவம் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஒன்ஸ் காதல் கடந்து போகும் ரிலீஸ் முடிச்சோன்னா நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, நலன் இந்த படத்தை எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது, சார் நான் அந்த படத்தை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. அந்த டயத்தில் அவர் வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ வாவாத்தியார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். அப்போ அவர் இந்த ஸ்கிரிப்டை நான் வாவாத்தியார் எழுதிட்டு இருக்கேன் சார், என்னால் இப்போ சூதுவம் 2வில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நான் வந்து ஒரு லைனை சொல்லிடுறேன், நீங்கள் நம்ம டீம் ஒன்றை போட்டு எழுத ஆரம்பிங்க அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த சூதுவம் 2வோட லைன். ஏன்னா ஒன்லைன் வந்து அவர் நலன் சொன்னது, நலன் குமாரசாமி இந்த படம் சூதுவம் 2 படம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒன்லைன் வந்து நலன் குமாரசாமி என்கிட்ட சொன்னார். அப்போ அதுக்கு யார் நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கான ஒரு டீம் வேணுமே அப்படின்னும் போது எனக்கு அர்ஜுன் ஞாபகத்துக்கு வந்தார். ஏன்னா அர்ஜுன் வந்து என்னோட முண்டாசுப்பேட்டி படத்தில் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டண்டாக அவர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட இன்டர்நெட் நாளையிலையும் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ராட்சசன் அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தார். சரி நான் இப்போ நல்ல காமெடி சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னனால அவரையும் யோகராஜ் வந்து நல்லனோடய கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணியிருந்தார். நல்லன்னு சொன்னார், யோகராஜ் வச்சுக்கோங்க, கதிரை வச்சுக்கோங்க, அப்புறம் அவரோட கதை விவாதத்தில் இருக்க ஒரு நண்பர்கள் 2 பேரை கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த டீம் அசம்பிள் பண்ண சொன்னோம். 2019 நாங்கள் இந்த கதையை எழுத ஆரம்பித்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது சூதுவம்ன்றது வந்து ஒரு இப்போ தமிழ் சினிமாவில் நிறையா பார்ட் 2 பார்ட் 3 படங்கள் வந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை 28 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சீக்வல். இப்போ அதில் இருந்த நடிகர்கள் வந்து அதே கேரக்டர்ஸாக 2008க்கு அப்புறம் திருப்பி வரும்போது அவங்க சின்ன வயசில் கிரிக்கெட் ஆடினாங்க, அவங்க லவ் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க. இதுவும் அதே மாதிரியான ஒரு படம் தான். சூதுவம் 2ன்றது வந்து இது ஒரு தனி படமாவோ இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைசி மூவி மாதிரி வேறு கதை வேறு ஹீரோ அப்படின்றதுலாம் இல்லை. இதுலேயும் அதே விஜய் சேதுபதியோட கேரக்டர்ஸ் தனியாக தான் இருக்குது, இவரோட கேரக்டர்ஸ் வந்து தனியாக தான் இருக்குது. ஸோ நலன் சொன்ன ஐடியாவே என்னென்னா, இது வந்து 2013 நம்ம சூதுவம் எடுத்தோம் சார். இந்த சூதுவம் 2ன்றது வந்து 1990களில் ஆரம்பித்து சூதுவம் முடிஞ்சதுக்கப்புறமா 24 இந்த கதை எப்படி கண்டினியூ ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட ஐடியாலஜி. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நடித்த பெரும்பாலான கேரக்டர்ஸ் வந்து அதே கேரக்டர்ஸாகவே இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதையை எழுதி முடித்து கதை எழுதும்போது நலன் என்கிட்ட இந்த படத்தை நான் சூதுவம் 2 எழுதுகிறேன், நீங்கள் லைனை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு ப்ராமிஸ் தான், நீங்கள் சூதுவம் 2ன்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சூதுவம் 3
சூதுகவும் தர்மம் வெல்லும்னு அந்த படத்தை எடுத்து முடிப்பேன்னு நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த 3வது படத்தை நான் எடுத்துட்டேன். நல்லா இந்த படம் எய்தர் பாசிட்டிவாக போனாலும் சரி, நெகட்டிவாக போனாலும் சரி, ஐ வில் ஃபினிஷ் த ட்ரையாலஜி. ஏன்னா தமிழ் சினிமாவில் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையாலஜியாக ட்ரை ஆகிட்டு இருக்க ஒரு படம் வந்து. இப்போ மற்ற படங்கள்லாம் வந்து பார்ட் 2 எடுத்து முடிச்சுட்டு அப்படியே விட்டு போயிடுறாங்க. பட் இது பார்ட் 3 எப்படி முடியணுன்றது வரைக்கும் நலன் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. இந்த தர்மம் வெல்லும் அப்படின்ற டைட்டில் அந்த இது வரைக்கும் அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ அது அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரிசல்ட் நான் இந்த படத்தோட சூதுவும் தர்மம் வெல்லும்னு எடுத்து அந்த ட்ரையாலஜியை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூதுவும் 1 ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து படத்தை நான் கதையை கேட்டு இந்த படத்துக்கு யார் ஹீரோ, அப்படி உங்களுக்கு யார் இதில் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த மாதிரி, ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோட கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா 45 வயசு இருக்கணும் அப்படின்றாங்க. அவர் என்கிட்ட கேட்டதே வந்து இந்த லொடு சபாவில் நடிக்கிறதில்ல மனோகரன் சார் ஒருத்தவர், இந்த இப்படி கையெல்லாம் ஆடிட்டு நான் அப்படின்னு வர இல்லையா, அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் சூதுவமுக்கே. அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நல்லா நம்ம படம் எடுக்கணும், அவரை ஹீரோவாக வச்சு தான் படம் எடுக்கணுமா நம்ம அப்படின்னா, இல்லை சார் இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னாரு. நான் கூட சொன்னேன், சார் அவர் ரொம்ப இதாக இருப்பார், நம்ம வேணால் வேறு ஏதாவது அதை மாதிரியே வேறு யார்ட்டையா ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு யூஇசேது சார்ட்டெல்லாம் போய் கதை சொன்னோம். அவர் நடிக்கிறேன்னு சொன்னார் அந்த படத்தில். நான் என்னோட லீஸ்ட் சான்ஸாக வந்து வேணாம் யூஇசேது சாரை வேணால் நீங்கள் இந்த படத்துக்கு வச்சுக்கலாங்க, அது ரொம்ப அப்படின்னு தான் அவர்கிட்ட நான் வந்து அந்த டைத்தில் சொன்னேன். அப்போது இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிருந்தார் விஜய் சேதுபதி சார். அவர் வந்து கார்த்திக் சுப்புராஜ் மூலமாகவும் என் மூலமாகவும் நலனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்துட்டு. நலன் வந்து எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு வேண்டாம், இவர் வந்து நான் வேறு மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன், இவர் வந்தால் படம் வேறு மாதிரி ஆயிடும், அதனால் எனக்கு வேணான்னு சொல்லி 1 வாரம் ஆச்சு எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, எனக்கும் கார்த்திக் சுப்புராஜுக்கும் அந்த படத்துக்குள்ளே விஜய் சேதுபதியை கொண்டு வருது. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் தன்னோட நடிப்பு திறமையாலையும் அவரோட மேனரிசத்தினாலையும் அந்த கேரக்டரை வேறு மாதிரி டெவலப் பண்ணி வேறு மாதிரியான ஒரு ஹிட்டை அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் ரேஞ்சுக்கு அந்த படம் போயிடுச்சு. ஸோ அந்த படத்தில் எப்படி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சோ விஜய் சேதுபதி சார் இந்த கேரக்டர் பெர்ஃபெக்டாக பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சோமோ, அதே மாதிரி இந்த சூதுவமில் தாஸ் மாதிரி சூதுவம் 2ல குருநாத், இந்த குருநாத் கேரக்டர் எழுதி முடித்தோடனே எங்களுக்கு இருந்த சாய்ஸ் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா அவர்கள் தான். ஏன்னா இந்த கேரக்டர் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய இந்த படத்தில் வந்து கதாநாயகன் கேரக்டர்ன்றது வந்து ஒரு பயங்கர ஒரு இதெல்லாம் இல்லாமல் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அது டிசைன் ஆகிருந்துச்சு. ஸோ அதை வந்து அவரால் மட்டும்தான் அதை கேரி ஓவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் அவரை வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சூதுவமை பொறுத்த வரைக்கும் நலனே என்கிட்ட சொன்னதும் சரி, சூதுவமை பொறுத்த வரைக்கும் அருமை பிரகாசம் தான் ஹீரோ, மற்ற எல்லாருமே அவர் சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான். சூதுவமை யார் இல்லாமலும் எடுக்க முடியும், அருமை பிரகாசம் இல்லாமல் சூதுவமை எதையுமே எடுக்க முடியாதுனால அவர் கேரக்டர் நான் கர்நாடகா எழுதும்போது சொன்னேன், கர்நாடகா நான் இந்த மாதிரி இப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம், நீங்கள் முடிச்ச உடனே நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆளே கிடையாது, அந்த கேரக்டர் நம்ம வேறு ஆளே பண்ண முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த படம் எடுக்கும்போது எனக்கு ஆல் 2017க்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு நிதி சிக்கல்கள், பயங்கரமான பிரச்சனைலாம் தாண்டி இந்த படத்தை, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கதை ரொம்ப நல்லா எழுதிட்டாங்க, சூப்பராக எழுதியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா இது வந்து படம் மாட்டிக்கிறோம் அப்படின்னு நான் போய் தங்கரா சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் அப்படி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு. அவர் என் மேலே இருக்க இதெல்லாம் எத்தனையோ பேர் அவர்கிட்ட வந்து நெகட்டிவாக என்னை பற்றி பேசினா கூட அவர் வந்து எந்த விதமான இதையும் எடுத்துக்காமல் இந்த படத்தை முடிச்சு இன்றைக்கி ஒரு பெரிய ரிலீஸ் 5-6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அது போக 1-2 கோடி ரூபா பப்ளிசிட்டியும் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளரை வந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பாடல் பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் முதல் படம், எட்வின் லூயிஸ் விஸ்வநாத்னு. அவர் லண்டனில் படிக்கிறதுக்காண்டி போயிருக்காரு, அது ஏதோ பெரிய ஸ்கூலில் ட்ரினிட்டி ஸ்கூலில் ஏதோ மியூசிக் ஸ்கூலில் ஏதோ கோர்ஸ் பண்ண போயிருக்காரு. இன்னொரு பையன் வந்து ஹரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. 2 பேருமே அவங்களால வர முடியல. மற்றபடி இந்த படத்தில் வந்து கவின், இந்த பையன் வந்து கவி, இந்த நக்கலைட்ஸ் சேனலில் அவர் நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவரும் கல்கின்ற ஒரு கேரக்டரும் சேர்ந்து அந்த குருநாத் கேரக்டரோட அவங்க 3 பேரும் பண்ணியிருக்க சேட்டைகள் வந்து ரொம்ப ரசிக்க முடிய மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னு நான் படத்தில் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் மிர்ச்சி சிவா அண்டு இவர் சந்திரசேகர் சார், ஏன்னா அந்த அவர் பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கான ஒரு கேரக்டர், ரொம்ப நுவான்ஸான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பற்றி ரொம்ப பேச முடியாது, படம் ரிலீஸுக்கு முன்னாடி எதுவும் அதை பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. ஏன்னா ரொம்ப ட்ரிக்கியான ஒரு நுவான்ஸான ஒரு கேரக்டர். அதை பண்ணுறதுக்கு ஒரு பயங்கர ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பர்சனாலிட்டி தேவைப்பட்டுச்சு. நிறைய சஜஷனுக்கு அப்புறம் தான் சாரு தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம். அவரும் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாகவே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அர்ஜுன்
எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படத்துக்காண்டி அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2019 ஆரம்பித்தோம், இடையில கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 தான் அந்த ஸ்கிரிப்டை முடித்தாங்க. 2023 ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லபடியாக படத்தை முடிச்சிருக்காரு. ரொம்ப மனதுக்கு நிறைவாக வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் ஓடும், இந்த படத்தை பற்றி நம்ம தைரியமாக பேசலாம் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இறைவன் அருளில் இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எப்பயும் எனக்கு என்னோட இது வந்து எனக்கு 20வது ரிலீஸ். இந்த படம் வந்து 21வது ரிலீஸ். இந்த 20 ரிலீஸ்லையுமே எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. டெஸ்பைட் ஆஃப் த மூவிஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஊடகத்துறையிலேருந்து. அந்த சப்போர்ட் எனக்கு இந்த படத்துலையும் வேணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நல்லபடியாக பாசிட்டிவாக எழுதி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எம்எஸ் பாஸ்கர் அதில் எனக்கு இந்த கேரக்டர் எப்படி அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாதோ அதே மாதிரி அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி அடுத்து நாங்கள் இந்த தர்மபுரம் படம் எடுத்தாலும் அதுலேயும் வந்து கருணா கேரக்டரையும் சந்திரசேகர் சார் கேரக்டரையும் பாஸ்கர் சார் கேரக்டரையும் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியும். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா 2012 வந்து நாங்கள் சூதுகம் ஷூட் பண்ணோம். 2013 ரிலீஸ் ஆச்சு. 2023 சூதுகம் 2 ஷூட் பண்ணுறோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்த அன்னைக்கு அவர் சரி 14 வந்திருக்காரு, அவங்க எப்படி பண்ணோம் அந்த கேரக்டர் அவருக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. அந்த 2013-12 இப்போ ஷூட் பண்ணது அந்த கேரக்டர் என்ன பண்ணும் எப்படி பண்ணும் அப்படின்றத இன்றைக்கி அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நான் அர்ஜுன்கிட்ட கூட சொன்னேன், இதுதான் சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்றைக்கி வர புது பசங்களுக்கு இருக்க வித்தியாசம். அவங்க மொதல் சீனில் நடிச்சதே அடுத்த சீனில் மறந்துடுறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சீக்வன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த அருள்தாசன் மற்றபடி கார்த்திக் என்னோடய கேமரா டிஓபி, ஏன்னா இது என்னோடய ப்ரொடக்ஷன்லேயே ஒரு 4வது படம் அவர் பண்ணுறாரு. அதே மாதிரி அஸ்வின் அவரும் என்னோடய ப்ரொடக்ஷனில் இது 4வது 3வது படம்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. அர்ஜுனுக்கும் யுவராஜுக்கும் மிக நன்றி. ஏன்னா யுவராஜ் வந்து நலனோட கிட்டத்தட்ட 10 வருஷமாக ட்ராவல் பண்ணார். அவரோட 3 படங்களையும் ஒர்க் பண்ணார். நான் சூதுகம் எழுத வாங்கன்றக்காண்டி நலன்ட்ட சொல்லிட்டு இந்த படத்துக்காண்டி எழுத வந்தார். அடுத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுக்கார். மேபி என் ப்ரொடக்ஷன்லேயே படம் பண்ணுவார் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் வந்து அரிசா ஜஸ்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹீரோயின் லீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜஸ்டின்ற எம்ஜிஆர் சார் படத்தில் நடித்த ஒரு ஜஸ்டின்ற அவரோட பேத்தின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு காய்ச்சல், பெட்டில் இருக்காங்க. அதனால அவங்க வர முடியல. எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணும்னு உங்கள் அனைவர்ட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.